வெல்கம் டு ஸ்ரீராமு யூடியூப் சேனல். ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கிற எந்த ஒரு ஃபைலோட சைஸையும் குவாலிட்டி குறையாமல் எப்படி சுலபமாக குறைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுபோல் 5 MB உள்ள ஒரு ஃபைலை கேபி கணக்கில் பாருங்கள். 300 KB கீழே, 50 KB கீழே, 20 KB கீழே, இந்த அளவுக்கு சுலபமாக ஈஸியாக குறைச்சிக்க முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு MS ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு சின்ன சாஃப்ட்வேர் வேணும். நீங்கள் ஆல்ரெடி MS ஆஃபீஸ் 2007 உங்கள் பிசிலையோ லேப்டாப்லேயோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுலேயே பிக்சர் மேனேஜர் இருக்குங்க. அப்படி இல்லைன்னா MS ஆஃபீஸ் 2007 ஆன்லைன்லேயே ஃப்ரீயாகவே கிடைக்கிது. சீரியல் கீயோட நீங்கள் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அப்படி ஆன்லைனில் கிடைக்கலைன்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் MS ஆஃபீஸ் 2007ஓட டவுன்லோட் லிங்கை கொடுத்துருக்கேன் வித் சீரியல் கீயோட. டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபோட்டோ ஃபார்மேட்டில் இருக்கிற எந்த ஃபைலை நீங்கள் ஃபைல் சைஸ் குறைக்கணுமோ அந்த ஃபைலை சூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த ஃபோட்டோ 5 MB இருக்குது. உங்களுக்கு எந்த பிக்சரோட ஃபைல் சைஸை குறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிக்சரை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓப்பன் வித் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் MS ஆஃபீஸ் 2007 அல்லது MS ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜரோ இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இது போல் காட்டும் MS ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜர் அப்படின்ட்டு. அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபோட்டோ MS ஆஃபீஸ் பிக்சர் மேனேஜருக்குள்ள வந்துருச்சு. இப்போ இந்த ஃபோட்டோவில் இன்னும் கொஞ்சம் கான்ட்ராஸ்ட் பிரைட்னஸ்லாம் ஏற்றணும் அப்படின்னா ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், ஃபோட்டோவில் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நீங்கள் நான் மேனுவலாகவும் மாற்றிக்க முடியும். அது எப்படின்னு சொல்கிறேன். நீங்கள் கவர்மெண்ட் வெப்சைட்டில் சர்டிஃபிகேட் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு டாக்குமெண்ட்டை ஃபோட்டோ எடுத்து வச்சுருந்தீங்கன்னா பிக்சர்லாம் கொஞ்சம் கிளாரிட்டி கம்மியாக இருக்கிற மாதிரி தெரியும். அப்போ ஆட்டோ கரெக்ட் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எழுத்தெல்லாம் பக்காவாக தெரியும். சரி வாங்க, இந்த ஃபோட்டோவோட ஃபைல் சைஸை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். எடிட் பிக்சர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் எல்லாம் கூட்டணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கலர் சேஞ்ச் பண்ணணும் இதை கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோவை கிராப் பண்ணணும், சைஸை ஏதாவது சைடெலாம் கட் பண்ணணும் அப்படின்னா கிராப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஃபோட்டோ ஏதாச்சும் கிராஸாக இருக்குன்னா ரொட்டேட் பண்ணோன்னா ரொட்டேட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இது மாதிரி பலவிதமான ஆப்ஷன் இந்த பிக்சர் மேனேஜரில் உண்டு. சரி வாங்க, ஃபைல் சைஸை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். கம்ப்ரஸ் பிக்சர் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், 5.61 MB ஒரிஜினல் ஃபைல் சைஸ் காட்டுது. இப்போ நம்ம ஃபைல் சைஸை எப்படி குறைக்கிறதுன்னு பார்க்கலாம். டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்கும் பாருங்கள், அதை செலக்ட் பண்ணுங்கள். டாக்குமெண்ட் அப்படிங்கிறத செலக்ட் பண்ண உடனே 256 KBக்கு இந்த ஃபைல் சைஸை மாற்ற முடியும்னு சொல்லியிருக்கு. இப்போ ஓகே அப்படிங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணலாம். ஃபைல் சைஸு குறைஞ்சிருச்சு. இப்போ சேவஸ் கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்தா அதே இடத்துல சேவ் ஆயிரும். அதனால் சேவஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஃபோட்டோ 3ன்னு சொல்லி சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு 256 KBக்கு கீழே எனக்கு ஃபைல் சைஸ் வேணும் அப்படின்னா இன்னும் எப்படி குறைக்கிறது அப்படின்னா வெப் பேஜஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், 49 KBக்கு ஃபைல் சைஸை குறைக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணலாம். பாருங்கள், ஃபோட்டோ சின்னதாக இருக்குது, ஆனால் எந்த ஒரு குவாலிட்டியும் குறையல, கிராப்பும் பண்ணலை. அதுதாங்க ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இப்போயும் ஃபைலை சேவ் பண்ணிக்கலாம். சேவஸ் கொடுத்து இப்போ ஃபோட்டோ 2 அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். எனக்கு 49 KBக்கு கீழேயும் எனக்கு ஃபோட்டோ வேணும் அப்படின்னா அது எப்படி குறைக்கிறது அப்படின்னா இமெயில் மெசேஜ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். பாருங்கள், 11 KBக்கு குறைக்க முடியும்னு சொல்லியிருக்கேன். ஓகே அப்படிங்கிறத பட்டனை கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், ஓகேங்கிறத கிளிக் பண்ணும்போதே ஃபோட்டோ சின்னதாகிட்டுருக்கு, ஆனால் குவாலிட்டி குறையில. ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும் 11 KBக்கு குறைஞ்சிருக்குன்னு சொல்லுது. இப்போ சேவஸ் பண்ணிடலாம். ஃபோட்டோ நேம் 1ன்னு சொல்லி கொடுத்துடலாம். சேவ் கொடுத்துடலாம். எல்லாமே மியூசிக்கில் தான் சேவ் பண்ணியிருக்கேன். சேவ்னு கொடுத்துட்றேன். இப்போ மியூசிக்கை செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், பழைய ஃபோட்டோ இது 5.61 MB. ரெண்டாவதாக நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ 331 KB. அதுக்கு அடுத்ததாக நம்ம சேவ் பண்ண ஃபோட்டோ 31 KB. அதுக்கு அடுத்ததாக நம்ம கடைசியாக சேவ் பண்ண ஃபோட்டோ 14 KB. இதுபோல் சுலபமாகவே உங்கள் ஃபோட்டோவோட ஃபைல் சைஸை ஈஸியாக குவாலிட்டி குறையாமல் குறைச்சிக்க முடியும். யூஸ் பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கணுன்னா ஸ்ரீராமு யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி நண்பர்களே.